இப்போ தெரிஞ்சிடும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பானுமதியை கூப்பிட்டுக்கிட்டு நேராக வந்துட்டு வராங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறமா போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருக்கு. அந்த இலையில ஒரு பூ இருக்கிறத பார்த்து அப்படியே சந்தோஷமாக ஆயிடுறாங்க. நம்மளோட விஷாலோட அம்மா, பார்த்தியா நான் சொன்னல முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்குது, இசை மேலே எந்த இதுவும் இல்லைன்றதுக்காக தான் முன்னோர்கள் பூவும் வச்சுருக்காங்க. நானும் எப்போவுமே சாப்பாடு வைப்பேன். அப்படி வைக்கும்போது சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. பூவெல்லாம் என்றைக்குமே இருந்ததில்லை. இன்றைக்கி இருக்குன்னா என்ன அர்த்தம்? இசை மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அவங்களே நிரூபிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே வந்து பானுமதி ஷாக் ஆகிறாங்க. முதல்ல இங்கே வந்து கலந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏதோ நாடகம் தான், இது ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்பி நீ ஒரு ஃப்ராடு, நீ எல்லாம் இதெல்லாம் சொல்லாதன்னு பானுமதியை துரத்தி விட்டுறாங்க. சுபத்ரா ஒரு பக்கம். அப்புறம் விஷால் ஃபீல் பண்ணுறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு நானே தான். விஷாலு உனக்கு எதிரி வேறு யாரும் இல்லைடா, உனக்கு நீயே தான்டா எதிரி அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிக்கிறாரு அவருக்குள்ளேயே ஒரு பக்கம். நம்மளே ஹெல்ப் பண்ணிட்டோமேடா, இது வந்துட்டு இவளுக்கான பரீட்சைன்றது தெரியாமன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே பானுமதி கோச்சிக்கிட்டு கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லிட்டு போனதுனால ஸ்ரீஜா அடுத்த பிளானை போட்டுடுறாங்க. உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஈவினிங் பர்த்டே பார்ட்டின்ற மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி விஷால் இதுக்கப்புறம் என்ன தான் கட்டி ஆகணும், அதுக்கான சூழ்நிலையை நான் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. விஷால் கிட்ட போய் என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே நீ கண்டிப்பாக வரணும், என் கூட வரணும், எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, உன்னை இன்ட்ரோ கொடுக்க சொல்லின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே கண்டிப்பாக வரேன்ற மாதிரி விஷாலும் ஒத்துக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒரே இதில் போக வேணாம், நீயும் காரில் வர வேணாம், கேப் புக் பண்ணி போயிடலான்ற மாதிரி ஸ்ரீஜா சொல்லிடுறாங்க. சரி ஓகே தனித்தனியாக போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானும் போட்டுக்கிறாங்க. நைட்டு வந்து விஷால் கிளம்புறாரு. அவங்க அம்மா பார்த்துட்டு எங்கடா போகிறேன்னு சொல்லி கேட்க, ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி மீட் பண்ணுன்னு சொல்லிட்டோம்மா, ப்ளீஸ்மா நான் போயிட்டு வந்துடுறேன்னு அப்படி இப்படின்னு கெஞ்சி இது பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க தங்கச்சி பார்த்துட்டு இதே வந்து நான் சொல்லியிருந்தேன்னா அனுப்பிச்சிருப்பாங்களா அப்படின்னு கடுப்பாயிட்டுருக்குறாங்க. அப்புறம் கேப் வந்தோடனே ஏறி போயிடுறாரு விஷால். கரெக்டாக அப்போ தான் வந்துட்டு இசை வெளியே போயிட்டு வராங்க. யார் போகிறது கேப்லன்னு சொல்லி கேட்க, எல்லாம் அந்த விஷால் தான், அவன் ஃப்ரெண்டு கூட பார்ட்டி போல் இருக்குது, அதுதான் வந்து அவன் கார் கூட எடுக்காமல் இந்த காரில் போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இசைக்கு டவுட் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம ஸ்ரீஜா. அவங்க ஃப்ரெண்டுக்கு கேக் வெட்டுற மாதிரி நடிச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரிங்க்ஸ் எல்லோரும் குடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் விஷாலுக்கு ஜூஸில் ஏதோ கலந்து கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் இங்கே சுபத்ரா வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க, இன்னும் வரவே இல்லையே இந்த விஷாலுன்னு கோவமாக இருக்கிறாங்க. இசை வந்து ஏன் அத்தை தூங்காமல் இருக்குன்னு கேட்க, இன்னும் அந்த விஷால் வரலமான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க, அந்த காரோட ட்ராவல்ஸ் எதுவும் தான் யோசித்து பார்த்துட்டு உடனே இவங்க வந்து விஷாலை இது பண்ணிக்கிட்டு தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கே கரெக்டாக போயிடுறாங்க இசை. அப்புறம் என்ன நடக்க போகுது, இசை நடக்க போகிற விபரீதத்தை தடுப்பாங்களா என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.